Hey beauties, welcome to Kanmani beauty vlog. So நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாத்தீங்கன்னா வந்துட்டு நைட் டைம்ல கிச்சனை வந்து எப்படி க்ளீன் பண்றேன் அப்படிங்கறத நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படினா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்கிரீன்ல அப்படியே வந்து லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. And இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். Let's get into the video. அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கப் கேக் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அது யார் செக் அவுட் பண்ணி பார்க்கலன்னா லிங்க் வந்து ஐகார்ட்ஸாக கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டில் இருக்க மாவு வந்துட்டு நான் இதுக்குன்னே தனியாக வந்து ஒதுக்கி வச்சு சாப்பிடுவேன். லாஸ்ட்டில் இருக்க மாவு வந்துட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் கரெக்டாக வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டைமிங் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கேக் வந்து பேக்கிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ சைடில் வந்துட்டு வேலை இருக்கும். யூடியூப்பில் நம்ம வந்து காமிக்கும் போது கொஞ்சம் ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது டீசெண்டாக இருக்கும். பட் சைட் வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதே நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்கள். சைடில் பார்த்திங்கன்னா கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு 10 நிமிஷம் நான் கூல் டவுன் ஆக விட்டுருக்கேன். ஸோ அது கூல் டவுன் ஆகிறதுக்குள்ளே நான் இந்த சைடில் இருக்க வியூஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ஓவனை வந்துட்டு எடுத்து ஒரு இடத்துல வந்து வைக்கணும். இந்த பவுல் எல்லாத்தையுமே நான் ஊட்டி வச்சுருக்கேன். பிகாஸ் நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த பாத்திரமே கழுவாமல் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணிடுவேன்னு கேட்டிங்கன்னா, கேக்கை நான் உள்ளே வச்சுட்டேன் அப்படின்னா இந்த சைடில் இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையுமே நான் சைடில் கழுவ ஆரம்பிச்சிடுவேன். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து போய்ட்டுருக்கும். பட் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எந்த பாத்திரமே கழுவாமல் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா அந்த பேக்கிங் சோடா எல்லாமே கொட்டி கிடக்கு. அது எல்லாமே உங்களுக்கு நோட் பண்ணி காமிக்கிறேன். இப்படி இருக்க கவுண்டர் டாப்பை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் இந்த மாதிரி இதெல்லாமே ஃபாலோ பண்ணுறது நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சிங்கில் வந்துட்டு பாத்திரம்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கடன்னு கழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு லிக்விட் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். வைக்கிற ஒன்று பாத்திரத்தையும் நான் வந்து கழுவிக்கிறேன். அண்ட் நைட்டு வந்துட்டு இந்த மாதிரி பாத்திரத்தை எல்லாமே நம்ம கழுவிட்டோம் வைங்களேன், காலையில் நம்மளுக்கு வந்துட்டு எழுந்துச்சி கிச்சனுக்கு வரும்போது மைண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். பார்த்தாவே கிச்சன் வந்து க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு தோணும். பட் அதே சிங்கில் வந்து நிறைய பாத்திரம் இருந்துச்சுன்னு வைங்களேன், பார்த்தோன்னே நமக்கு டென்ஷன் ஆகும், இரிட்டேட் ஆகும். என்னடா போனோன்னே இந்த வேலை வேறு இருக்கா, இதையும் முடிக்கணும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்றைக்குள்ள ஷெட்யூலையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டில் தோணும். எப்படியாவது முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியே தோணும். ஸோ அது வந்துட்டு ஓகே. பட் ஒரு சில டைமில் வந்துட்டு காலைல முழிச்சு நம்மளுக்கு வந்துட்டு திடீர்னு முழிக்கும் போதே ஹெட்டேக்காக இருக்கலாம், முழிக்கும் போதே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்டொமக் பெயினாக இருக்கலாம். ஸோ அப்படிங்கும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் பிஃபோர் நைட்டே நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு படுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. பட் ஆனால் நீங்களும் அப்போ வந்து டெய்லியும் கிச்சனை க்ளீன் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லி என்னையும் கேட்டிங்கன்னா, நான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்துட்டு ஓகே இன்றைக்கி என்னால் முடியும் அப்படின்னு நினச்சா நான் முடிச்சிடுவேன். இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு முடியலப்பா அப்படின்னு சொன்னால் ஓகே நம்ம போய்ட்டு படுத்துறலாம், நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எழுந்துச்சி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த ஃபீல் தான். நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிறது தானே. நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரௌனி கேக் வந்து போட்டிருக்கேன், ப்ளம் கேக், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெனிலா எக் வச்சு பண்ணி நான் வந்துட்டு வெனிலா கப் கேக் வந்து போட்டிருக்கேன். நேற்று போட்டது பார்த்திங்கன்னா எக்லெஸ் வெனிலா கப் கேக் வந்து போட்டிருந்தேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் போட்டிருக்கேன். அதையும் பார்க்கலன்னா நீங்கள் ப்ளீஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன். டைட்டில் நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணாமல் விட்டுறாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு நான் அது கூட வேறு ஏதாவது போட்டிருப்பேன், அதை வச்சு நான் டைட்டில் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதனால உங்களுக்கு டைட்டில் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணாமல் விட்டுறாதீங்க. கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடகடன்னு அதை வந்து செட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேங்கிங் டைப்னால உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து காஞ்சிரும். ஸோ அதுக்கெல்லாம் நான் வந்துட்டு டக்குன்னு நான் வந்து ஹேங் பண்ணிடுவேன். அது வந்து தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண மாட்டேன். இந்த சில்வர் பாத்திரத்துக்கு அதுக்கு தான் வந்துட்டு தண்ணி வந்துட்டு விடட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். இல்லைனா வந்துட்டு கொஞ்சம் அந்த வடுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சத்தை அந்த ஸ்பூன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு வேறு இடத்துல வந்து அது ஸ்பூன்ஸ் இடத்துல எல்லாத்தையுமே செட் பண்ணிடுவேன். இந்த சில்வர் பாத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜொக்கு எல்லாமே வந்து தண்ணி வடிஞ்சிருக்கு. அண்ட் லாஸ்ட்டில் இருக்க தண்ணியும் கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கவுண்டர் டாப்லேயே வந்துட்டு இதை வந்துட்டு இப்படி கவுத்தி வச்சுருவேன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி எல்லாமே சொட்டிடும். இன்னும் நான் சாப்பிடாம தான் இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கேன். சைடில் அந்த வெண்ணிலா கப் கேக் இருந்துச்சு, அதையும் நான் ஷூட் எடுத்து முடிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஒன்று சாப்பிட்றது இருந்துச்சு, அதையும் சாப்பிட்டுட்டேன். அந்த பேலன்ஸ் ட்ரே இப்போ இது எல்லாமே திரும்பவும் சிங்கில் வந்து விழுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலர் பாட்டில் எல்லாத்தையுமே அது வந்து நோட்டி வச்சுட்ருக்கேன். இது எல்லாமே எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த வெண்ணிலா கப் கேக் வந்து பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் வந்துட்டு லிங்க் ஐகார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.
பாருங்கள். ஸோ சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்துட்டு ஓவன் நல்லா ஆற விட்டுருவேன். அந்த சூடெல்லாம் போயிட்டதுக்கப்புறமா ஃப்ளக் பாயிண்ட்டை உருவிட்டு நான் டக்குன்னு வந்துட்டு அது எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருவேன். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். கடகடன்னு கொண்டு போய் அதை போய் வச்சுட்டேன். ஸோ இப்போ கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணுற வேலை தான். ஸோ இப்போ இதெல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை கடகடன்னு க்ளீன் பண்ணணும். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டிங்களா, இப்படி தான் இருக்குது என் கவுண்டர் டாப். இது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்துட்டு எப்போவுமே டெய்லியும் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் பேக்கிங் வீடியோ எடுக்கிறேன், அதனால இது வந்துட்டு இப்படி இருக்குது. இல்லை நாங்கள் வந்துட்டு சப்பாத்தி போடுறோம், வேறு ஏதாவது நைட்டு டின்னர் வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கவுண்டர் டாப் இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நைட்டு நான் என்ன மாதிரி வந்து க்ளீன் பண்ணுறேன் அதை அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அதெல்லாமே க்ளீன் பண்ணி டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மாவு, அதுக்கப்புறம் அது தண்ணி, அந்த வெண்ணிலா க்ரீம் அடிஞ்சது, அது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே வழக்கமாக யூஸ் பண்ணுற அந்த ஸ்ப்ரே வந்துட்டு நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாவும் நான் கையால் தான் நான் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துப்பேன். பிகாஸ் அப்போ தான் தெரியும் எந்த இடத்துல வந்துட்டு அந்த வடுவடுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது வந்துட்டு நான் வந்து ஒரு சில டைம் வந்து என்ன பண்ணுவேன், அந்த பாத்திரம் கழுவுறதுக்கான அந்த ஸ்க்ரப்பர் இருக்குல்ல, அதை வச்சு கூட நான் க்ளீன் பண்ணுவேன். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பார்த்திங்கன்னா வைப்பரை வச்சு நான் வந்து அப்படியே க்ளீன் பண்ணிப்பேன். ஸோ அதை தான் நான் அப்படியே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வைப்பரை வச்சு க்ளீன் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக நம்மளுக்கு க்ளீன் ஆகி வந்துடும். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் இருக்க அந்த மிக்ஸி அண்ட் உப்பு ஜாடி அதெல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேயே நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிடுவோம். காலையில் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போது அது எல்லாமே க்ளீன் ஆகிரும். ஸோ அதனால் நான் திரும்பவும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ மார்னிங் அங்கே க்ளீன் பண்ணதுனால இப்போ வந்து அங்கேருந்து எந்த அளவுக்கும் வரல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் அப்படியே க்ளீன் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே அந்த எட்ஜஸை வந்துட்டு நல்லாவே கவனித்து க்ளீன் பண்ணுங்கள். அங்கே தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அழுக்க ரொம்பவே தேங்கி இருக்கும். ஸோ அங்கே மட்டும் நல்லாவே வைப்பரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணும்போதும் கையை வச்சு நல்லா வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வைப்பரை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஓவன் ட்ரே அதெல்லாமே வந்துட்டு சிங்கில் இப்போ நான் போட்டிருந்தால அதெல்லாமே இப்போ வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நிறைய பேர் நினைப்பீங்க என்னடா இவங்க ஸ்டவ்வே வந்து காமிக்கலையே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நைட் வந்துட்டு டின்னர் ஒர்க் எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி வந்து பேக்கிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன். டின்னர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி எந்த தோசை அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் ஓகே சாதம் மட்டும் வைக்கிறது வந்துட்டு ரைஸ் குக்கரில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஸோ அது ரெடி ஆனதுனால இங்கே வந்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வே வந்துட்டு தொடவே இல்லை. அதனால் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக க்ளீனாக தான் இருக்குது. ஸோ எதாவது நைட் டின்னர் எதாவது பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் அது வந்துட்டு எதாவது டர்ட்டி ஆகும். அது பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது. ஸோ அதனால தான் அதை நான் உங்களுக்கு எதுவுமே காமிச்சிக்கலை. ஸோ அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பும் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டே வந்து கவுண்டர் டாப்பு அண்ட் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்களேன், நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி மார்னிங் எழுந்து பார்க்கும்போதுமே நம்மளுக்கு மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அண்ட் அதே வந்துட்டு கவுண்டர் டாப் வந்துட்டு இதே இப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இன்ட்ரோவில் பார்த்தோமே அதே மாதிரி போட்டுட்டு போயிருந்தோம் வைங்களேன், கவுண்டர் டாப்பில் பாய்ச்சான் பல்லி எல்லாமே வந்து அப்படியே விளாவிட்டு போவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஹைஜீனிக்கும் கிடையாது, டர்ட்டி கூட. ஸோ அதனால் வந்துட்டு நைட் எப்போவுமே க்ளீன் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 11:45. ஸோ இதுக்கு 11:30க்கே நான் வந்து முடிச்சிருவேன். ஏன் லேட் ஆச்சுன்னா நான் சைடில் அந்த கேக் சாப்பிட்டது அப்புறம் அந்த பவுலெல்லாம் சாப்பிட்டேன்ல, ஸோ அந்த வேலை பண்ணனால தான் எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா 11:30க்கே முடிச்சிருப்பேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. நம்மளே இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படியாவது லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து